கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். இயேசு 38 வருடமாய் முடக்குவாதமாய் இருந்த மனுஷனை குணமாக்கிய நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகவே யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை பார்த்து, நீ ஓய்வு நாளிலே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகலாமா? இது நியாயமா என்று கேட்டார்கள். ஓய்வு நாளிலே எந்த வேலையையும் செய்யக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. ஆனால் நீ படுக்கையை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிறாயே, இது சரியில்லையே என்றார்கள். அதற்கு அவர் மறுமொழியாக, என்னை சுகமாக்கினவர் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கச் சொன்னார், நான் நடந்தேன் என்றான். அதற்கு யூதர்கள், உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று கேட்டார்கள். சுகமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்றான். மக்கள் கூட்டமாயிருந்தபடியினாலே இயேசு கொஞ்சம் தள்ளி இருந்து இவன் சொன்னதை கேட்டுக்கொண்டார். பின்பு ஒரு நாள் இயேசு அவனை எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தார். அவனை கண்டு பேசினார். நீ 38 வருடமாய் முடக்குவாதத்தினால் படுத்த படுக்கையாய் இருந்து என்னை ஆண்டவரே என்று கூப்பிட்டாய். நானும் உன்னை சுகமாக்கி விட்டேன். ஆனால் இப்பொழுதோ யூதர்கள் உன்னை சுகமாக்கிய மனுஷன் யார் என்று கேட்டதற்கு, நீ என்னை சுகமாக்கியவர் ஆண்டவர் என்றெல்லாம் நீ சொல்லியிருக்க வேண்டும். 38 வருடமாய் படுத்த படுக்கையிலிருந்து தேவாலயத்தில் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன செய்தியை பிரசங்கிக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிந்துதான் நீ என்னை ஆண்டவர் என்று கூப்பிட்டாய். ஆனால் இப்பொழுதோ நீ யூதர்களிடம் என்னை சுகமாக்கியவர் இன்னார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுகிறாயே. ஒன்றை மனதில் வைத்துக்கொள். முன்னதை காட்டிலும் அதிகமாக வியாதி வராதபடிக்கு, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி இவ்வாறு என்னை மறுதலியாதே, பாவம் செய்யாதே என்று கூறினார். அதன் பின்பு அந்த மனுஷன் யூதர்களிடத்தில் போய் என்னை சுகப்படுத்தியவர் இயேசு என்று அறிவித்தான். அப்படியானால் இயேசு நமக்கு நன்மை செய்கிற போது அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்மால் அவர் அறிவிக்கப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு மகள் இருந்தாள். சிறு வயதிலிருந்தே பெற்றோர் அவளை ஒழுங்காக ஆலயம் கூட்டி சென்றார்கள். தினமும் வேத வாசிப்பு, ஜெபம் என்று நன்றாக வளர்த்திருந்தார்கள். அவளும் இயேசுவின் பிள்ளையாகவே வளர்ந்தாள். பாடசாலையிலும் நல்ல சிநேகிதிகள் கிடைத்தார்கள். நல்ல சிநேகிதர்களை கிடைத்ததும் தன் சிநேகிதர்களுக்கும் இயேசுவை பற்றி கூறி நன்றாக கல்வியிலும் சிறந்து விளங்கினாள். பின்பு வேலை வாய்ப்பையும் அவள் பெற்றுக்கொண்டாள். பெற்றோருக்கும் அவள் நல்ல பிள்ளையாகவே இருந்தாள். வேலை பார்க்கும் இடத்தில் ஏதோ ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தவே இயேசுவை அறியாத ஒரு வாலிபனை திருமணம் பண்ண வேண்டும் என்று யோசித்தாள். தீர்மானமும் பண்ணினாள். ஒரு நாள் இரவில் தூங்குகின்ற வேளையில் இயேசு அவளோடு சொப்பனம் மூலமாக பேசினார். மகளே, உன்னை பிறந்தது முதல் காப்பாற்றி உன் வியாதி துன்பங்களுக்கெல்லாம் உன்னை விலக்கி நல்ல பெற்றோரை கொடுத்து நல்ல சிநேகிதிகளையும் கொடுத்தேன். இறுதியாக நீ என்னை மறந்தாய், ஆலயத்தை மறந்தாய். நீ என்னை ஆண்டவர் என்று அறிந்திருந்தும் என்னை நீ மறந்து விட்டாய். இனி உனக்கு அதிக ஆபத்து ஒன்று வராதபடிக்கு நீ என்னை மறந்து விடாதே. மகளே, நான் சொல்வதை கேள் என்றார். அதற்கு பின்பு உடனே மனம் மாறினாள். தீய சிந்தனைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். பின்பு ஆண்டவர் சித்தப்படி, பெற்றோரின் விருப்பப்படி நடந்து கொண்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிறந்தது முதல் இன்று வரை 38 வருஷமாய் முடக்குவாதத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்தது போல நமக்கும் அவர் எண்ணிலடங்காத உதவிகளை செய்து வந்த ஆண்டவரை நாம் அறியவில்லை என்று அறிக்கையிடுகிறோமா? இல்லை, இயேசுதான் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி அவரை அறிக்கையிடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் அவரை இயேசு என்று அறிக்கையிடுவோம். அப்போது அவர் நம்மை பாதுகாத்து நம்மை நினைத்து அவர் சந்தோஷப்படுவார். நாம் அவரை அறியவில்லை என்று நினைக்கிற போது, சொல்லுகிற போது அவர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டது போல நம்மை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்படுவார். ஆகவே நம்மை நாமே சிந்தித்து பார்த்து இயேசுவை நம் வாழ்விலும் வார்த்தையிலும் செயலிலும் கிறிஸ்து என்று எல்லாருக்கும் அறிக்கையிடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை மறுதலியாமல் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிழ வைக்கவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.